வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ முருங்கைக்காய் நிறைய இருக்கிறதுனால முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு தொக்கு. இது அந்த காலத்துலேருந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு அது தோலை உரிச்சிட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 தக்காளி. நமக்கு குழம்பா கிரேவியாக இந்த தொக்கு இந்த தக்காளி வெங்காயத்தில் தான் கிடைக்க போகுது. அதனால் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 5 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காய் அதை நல்லா கட் பண்ணி ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி, சாம்பாரை விட எனக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ ஒரு 5 கத்திரிக்காய் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை எப்போவுமே ஒரு அரிஞ்சு கொஞ்சம் நேரம் வைக்காமல் அரிஞ்ச உடனே வதக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி தான் சேர்க்கணும். இதுக்கு அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. காரம் எதுனா பத்தலைன்னா எனக்கு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி நல்லா கரைச்சிட்டு அப்படியே அதை திருப்பி எடுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதான் பாருங்கள், வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே சாதத்துக்கு களி கூட சாப்பிட்லாம், தோசைக்கு இட்லி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் வடிச்சிட்டு நம்ம அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டியாக அருமையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.